பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: விதைத்தலின் மீது கவனம், அறுவடை தானாக வந்து சேரும். ஆதார வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. தேவ ஞானம் பெற்றவர்கள் நாம் நம்முடைய சின்ன வயதிலிருந்தே நம்மோடு படித்தவர்கள், பழகினவர்கள், அறிமுகமானவர்கள், உறவுகள், இவருடைய வாழ்க்கை முறை, குணாதிசயங்களை பார்க்கிறோம். பலரை பற்றி கேள்விப்படுகிறோம். பின் சில ஆண்டுகள், மாதங்கள், பல ஆண்டுகள் கழித்து அதே நபர்களின் வாழ்க்கையை இப்பொழுது பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். பல பேர் வாழ்வு தலைகீழாக இருக்கிறது. சில பேர் யாரும் தொட முடியாத எட்டாத உச்சியில் இருக்கிறார்கள். நான் பொருளாதாரத்தை பற்றி சொல்லவில்லை, வாழ்வினுடைய எல்லா குணாதிசயங்களை பற்றி சொல்லுகிறேன். இப்படி ஆவார்கள் என்று நாம் கணிக்கவும் இல்லை, கணிக்க முடியாது. நம் கணிப்பிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. நான் சிறு வயதாக இருந்தபோது என் தகப்பன் என்னிடம் ஒவ்வொரு குடும்பத்தை பற்றி, நபர்களை பற்றி தான் கேள்விப்பட்டதும் தன் தகப்பனார் சொன்னதையும் என்னிடம் சொல்லுவார்கள். அதை வைத்து அதே ஸ்கேலாக வைத்து என்னிடம் சொல்வார்கள், பார், இப்போது இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இனி வரும் காலத்தில் இந்த குடும்பம் இப்படி இருக்கும் என்று சொன்னார்கள். சின்ன கிராமம், விவசாயம்தான் தொழில், எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் தெரியும், வேறு ஏதும் அங்கே இல்லை. இன்று என் தகப்பனார் இல்லை, ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அப்படியே நடந்துவிட்டது. அந்த காலத்தில் தெருவை வளவு என்போம். வடக்கு வளவு ஒரு காலத்தில் குட்டுச்சுவராக நிற்கும், எருக்களை தான் அதில் முளைத்திருக்கும் என்றார். அவர் சொன்னபோது அப்போது அது மிகவும் வசதி உள்ள செழிப்பான நபர்கள் வசிக்கும் பகுதி. ஏங்கய்யா இப்படி சொல்லுவீர்கள் என்று கேட்டதுக்கு ஒரே வார்த்தையில் அத்தனை பேருக்கும் தெய்வ பயம் இல்லை என்றார். ஆச்சரியம். அப்படியே இன்று காண்கிறேன். இன்றும் அப்படியே அது இருக்கிறது. அவருக்கொன்றும் பெரிய தெய்வீக வெளிப்பாடு கிடையாது. ஒரு ஸ்கேல், இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் என்று. நாம் வேதத்தை வாசிக்கும்போது முதலாக ஐயோ கர்த்தருக்கு இரக்கம் இல்லையா என்று மனம் பதறிக்கொண்டே யோபுவின் சரித்திரத்தை படித்திருப்போம். பின் நாம் பார்த்தது கர்த்தரின் செயல். இதை பற்றி அலசி கொடுத்த செய்திகள் நம்மை தெளிவுபடுத்தின. யோபுவின் பொறுமை, கர்த்தருடைய செயல், முடிவு, இதன் மூலம் பாடம் கற்றுக்கொண்டோம். யோபு பொறுமையை விதைத்தான், அதையே திரும்பவும் விதைத்தான். வேதத்தில் ஒவ்வொரு புத்தகத்தை படித்து முடிக்கும்போது நம்மிலே ஒரு மாற்றம் நடந்திருக்க வேண்டும். நல்ல மாற்றம், புரிந்து கொள்ளுதல், ஆண்டவரை தேடுதலில் வைராக்கியம், இன்னும் நாட்டம் நமக்கு ஒரு படி உயர்ந்திருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உண்மை இருக்க வேண்டும். இந்த ரிசல்ட் அவரவர்களுக்குத்தான் தெரியும். நீங்களே உங்களுக்கு ஒரு கிரேடு போட்டுக்கொள்ளுங்கள். இதனால்தான் தாவீது சொன்னான், உம்முடைய சாட்சி என்னை உயிர்ப்பித்தது என்று, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று. தாவீதை பற்றி வாசிக்கும் போது அவனுடனே நாம் பழகி வளர்ந்து வருவது போல ஒரு உணர்வு இருக்கும். அவனது தைரியம், பக்தி, வைராக்கியம், உண்மை, வேலையில் பொறுப்பு, கர்த்தருக்கு கீழ்ப்பிடித்து நடக்குதல், இதை வாசிக்கும் போது, செய்திகள் கேட்கும் போதும் கேள்விப்படுகிறோம். ரிசல்ட், ஆடு மேய்த்தவன் அரசனானான். அவன் எதையெல்லாம் விதைத்தான் என்று யோசித்து பாருங்கள். அவன் அறுவடை நினைத்து விதைக்கவில்லை, விதைக்க சொன்னார் என்று விதைத்தான். இது ஹைலைட் அல்லங்க. ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4ஆம் நல்ல சாட்சியாக வம்சமாக பேசப்படுகிறான். எப்படி? உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆசா, எசேக்கியேல், யோசபாத் இவர்களை பற்றி பேசும்போது, இவர்கள் தங்கள் தகப்பனாகி தாவீதை போல தேவனுக்கு பயந்து நடந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தகப்பன் வேறு, ஆனால் அவருடைய நல்ல செயலை கொடுத்து தாவீதை போல என்று எழுதியிருக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஈடுபட்டு தேவ கோபத்திற்கு ஆளானவர்கள் இவர்கள் நேபோத்தின் குமாரனான யெரொபெயாம் வழியில் நடந்து கேடுண்டாக்கி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த யெரொபெயாம் துணிந்து தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டான். கெட்ட சாட்சியாக இருப்பது மட்டும் அல்லங்க, எப்பொழுதெல்லாம் இவனை பற்றி வேதம் குறிப்பிடுகிறதோ அப்பொழுதெல்லாம் இவன் தகப்பன் பெயரை நேபோத்தின் குமாரான யெரொபெயாம் என்று இழுத்து பேசுகிறது. அப்போ கெட்ட சாட்சியாக இருக்கும்போது நம் குடும்பத்திற்கு அபகீர்த்தி நாம் உண்டாக்குகிறோம். ஆபிரகாமின் விசுவாச உறுதியை கேள்விப்படுகிறோம். ரிசல்ட், இன்றளவும் விசுவாசம் உள்ளவர்களாகிய கிறிஸ்துவை உடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திராய் இருக்கிறார்கள் என்று வேதம் பதிவு செய்யப்பட்டு ரெஜிஸ்டர் பண்ணியுள்ளது. இந்த செய்தியை சொல்லுகிற நானும் கேட்கிற நீங்களும் இதற்குள்ள அடங்குவோம். முள்ளை நட்டுவிட்டு விதைத்துவிட்டு நெல்லை அறுக்க முடியாது, நெல்லை எதிர்பார்க்கவும் முடியாது.
ஒவ்வொரு வேதத்தின் சாட்சி புத்தகம் வாசித்து நிறைவு செய்யும் போது ஒரு நூல் போல இடைபெட்டு கொண்டே ஒரு சத்தியம் வரும். அதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் முகாந்திரம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். இவர் மன உருக்கம் வல்லவர், இவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த சத்தியங்களை கோர்த்து மனதில் தொங்கவிட்டுக் கொள்ளுங்கள் என்று. இப்போது அவரவர் வாழ்விற்கு வருவோம். நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். யாரும் அன்று உங்களை பற்றி இப்படி கேள்விப்பட்டமே, இன்று இப்படி பார்க்கிறோம் என்று சொல்ல வேண்டாம். வேதமே கண்ணாடி, சாட்சிகள் உண்டு. வேதத்தின் சாட்சி நமக்கு ஸ்கேல். இதை கொண்டு அளந்து நம்மை நாமே அளந்து இந்த கண்ணாடியில் பார்ப்போம். என்னென்ன நல்ல மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது, அவைகள் நிலைத்திருக்கின்றனவா? நம்முடைய பெர்செப்ஷன் அன்று எப்படி, சத்தியத்திற்குள்ளேயே இருந்து இருந்து வாழ்கிற இன்று எப்படி, ரியாக்ஷன் எப்படி மற்றவர்களுக்கு மறு உத்தரவு சொல்லுகிறோம்? எப்படி இருந்தாலும் ஒன்றை நாம் கண்டுகொள்ள வேண்டும். கர்த்தரோடு உள்ள உறவு, இதன் பிடிப்பு. நம் வேர் கிறிஸ்துவுக்குள் போகிறதா, உலகத்திற்குள் போகிறதா? கிறிஸ்துவுக்குள் வளர்கிறோமா, இல்லை உலகத்திற்குள் போய்கொண்டு வளர்கிறோமா? இது அவரவர்கள் தான் பார்க்க வேண்டும். அவருக்குள் வேர் கொள்ள சகலமும் மாற்றம் அடைந்தே தீரும். வாழ்வின் எல்லா பகுதியிலும் அதே டெஸ்ட்டு, வேதனை, எதிர்மறை தாக்கம் எது வந்தாலும் அன்று இவைகளை எப்படி ஃபேஸ் பண்ணினோம், இன்று எப்படி நிதானமாக வரட்டும் நல்லதாக கர்த்தர் மாற்றி தருவார். அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:28 என்று ஞாபகப்படுத்திக் கொள்வோம். புடமிடுவார், பொன்னாக நான் விளங்குவேன் என்று சொல்லுவோம் என்று சொல்லி பொறுமைக்கு பொறுமையோடு நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்கிறோமா நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். சங்கீதம் 105:19 யோசேப்பை பற்றி இவர் வருகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருந்தார். அந்த தரிசனம் நிறைவேறும் அளவும் சும்மா நிறைவேறலை. அவனை என்னென்ன பாதைகள் கொண்டு போவாரோ நமக்கெல்லாம் தெரியும். அவனுக்கு கிடைத்த ரேமா அது, அந்த தரிசனம். அப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் நமக்கு வாக்குகள் கிடைத்திருக்கிறது. அது நிறைவேறியே தீருங்க. எப்போ நிறைவேறும்? நம்மை புடமிட்டு நாம் அவர் சித்தத்துக்குள் நாம் அவர் வழியில் இருக்கும் பொழுது கதவு லேசாக எளிமையாக திறக்கப்படுகிறது. ஆம், நம்மை புடமிட்டு பொன்னாக மாற்றி, பார் என் மகளை பார், என் மகனை பார் என்று உலகத்திற்கு காட்டுவார். இந்த நிலைக்கு விட்டோமா? வந்திருந்தால், நீங்கள் சத்தியத்தை நிலை கொண்டிருந்தால் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்று கூலாக விடுவோம். அது நீங்கள் தான் பார்க்க வேண்டும். கூலாக இருக்கிறீர்களா, இல்லை ஆதி காலத்து இந்த டென்ஷனோடவே இருக்கிறீர்களா? நீங்கள் அந்த உச்சத்தை தொட்டு விட்டீர்கள். கூலாக இருந்தால் அந்த உச்சத்தை தொட்டு விட்டீர்கள். கேள்விப்பட்டது உங்கள் வாழ்வில் கிரியை செயல்படுகிறது. அந்த வசனமே சங்கீதம் 105:19 யோசேப்பு எப்படி புடமிட்டார், அதுவரை அவன் அமைதியாக இருந்தான். சங்கீதம் 105, 20, 21, 22 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவன் பொறுமையாக இருந்தான், வசனத்திற்கு இடம் கொடுத்தான், கர்த்தருக்கு இடம் கொடுத்தான், விதைத்தான், அறுவடையை பாருங்கள். சங்கீதம் 105:20 ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியாக்கினான். இது அவன் செய்தானா? அவனுக்கு கிடைத்த அறுவடை. அப்படித்தான் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். அன்று நடந்தது என்று இன்று நடக்காது என்று சொல்லாதீர்கள். அன்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து. அதே வல்லமையோடு, அதோ அன்போடு, அதேவோடு தான் இருக்கிறார். அவர் பிரமாணங்களை மாற்றிக்கொள்வதே இல்லைங்க. இந்த உயர்வை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்களுடைய சாட்சிகள் வேதமெல்லாம் எங்களுக்கு கண்ணாடி, போதக சிற்சியை ஜீவ வழி கண்டுகொண்டோம். தகப்பனே, எங்களை புடமிடும், அதற்கு பலன் தாரும். நாங்கள் அறுவடை நோக்கி கொண்டே இல்லை, உம்மை நோக்கி கொண்டே இருக்கிறோம். உமது கண்களை நோக்கி கொண்டே இருக்கிறோம். நீர் விட்டுவிட மாட்டீர். நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். உயர்ந்தே தீருவோம். நீர் பிரகாசமடைய செய்கிற தேவன். இதில் பொய் வரவே வராது. நாங்கள் பிரகாசம் அடைவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு தினமும் கிறிஸ்துவுக்குள் மெலிர்கிறேன், தினமும் அவருக்குள் வளர்கிறேன், அவருக்குள் வேர் கொள்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.